வணக்கம். நான் இந்த புல்லுமலை வட்டாரத்தின் பிரதேச உறுப்பினர் என்ற வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டும் நான் இந்த புல்லுமலை வட்டாரத்தில் பிரதேச உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நான் மக்களால் அப்போதே ஆரம்பத்தில் இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை என்றால் தண்ணீர் போத்தலில் அடைக்கப்பட்டு தண்ணீர் விற்பனை செய்யும் மாகா என்ற ஒரு தொழிற்சாலை உருவாக எத்தனித்த போது பல எதிர்ப்புகளும் மாவட்ட ரீதியாக பல எதிர்ப்புகளை தெரிவித்து பொது அமைப்புகள், இக்கிராம மக்கள், அரசியல்வாதிகள் அனைவராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பிரதேச சபையால் வழங்கப்பட்ட அனுமதியை கூட ரத்து செய்து நிறுத்தப்பட்ட தொழிற்சாலை மீண்டும் புதிய வடிவில் இன்னும் ஒரு தமிழ் வர்த்தகர் அந்த காணியை பெற்று மீண்டும் அதே தண்ணி தொழிற்சாலையை உருவாக்க முனைகின்றார். இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. கடந்த காலங்களை நாம் குறிப்பிடும் போது கடந்த காலத்திலே ஆரம்ப காலங்களில் இங்கு மக்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் ஆற்றங்கரையோரங்கள் பூவல் கிண்டி தண்ணீர் அருந்தியதாக. ஆனால் தற்போது 30-40 அடிக்கு கூட கிணறுகள் இருக்கின்றது. ஆனால் இங்கே தண்ணி இல்லை. காரணம் நிலத்தடி நீர் வற்றி போகின்றது. எனவே ஆனால் அவ்வாறான ஒரு சூழல் அமைகின்ற நேரத்தில் தற்போது இந்த குடிநீர் போத்தலில் அடைத்து குடிநீரை பெற்றுக்கொள்ள நிலத்தடி நீரை பெற்று குடிநீருக்காக போத்தலில் அடைத்து கொள்வது என்பது ஒரு பாரிய மோசடியான விடயம். இது யாவரும் அறிந்தது. அரசியல்வாதியாக இருக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதென 2018 சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஆனால் தற்போது அதனை மீண்டும் ஒரு வியாபார நோக்கத்துக்காக அவர்கள் புதுப்பித்து லாபம் அடைவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை செய்கிறார்கள். அதன் பின்னால் இங்குள்ள மக்கள்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு விவசாயங்களை மேற்கொண்டு கால்நடைகளை வளர்த்தி குளத்தில் மீன்பிடிகளை தொழில்களை மேற்கொண்டு எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தற்போது பொருளாதார ரீதியாக பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இங்கே A5 வீதியை எடுத்துக்கொண்டால் குடிநீரே இல்லை. ஆனாலும் பொருளாதார ரீதியாக பெரும் யானைகள், காட்டு விலங்குகள் ஆபத்துக்கு உள்ளாகப்பட்டு விவசாயம் அழிவடைந்து போகின்ற இந்த நிலையில் இவ்வாறான குடிநீர் தொழிற்சாலையும் உருவாக்கப்பட்டால் இங்குள்ள மக்கள் நாம் எங்கு செல்வது? இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்து கூட ஆய்வு செய்யப்பட்ட காலங்களில் இந்த குடிநீரால் இந்த கிராமம் பாலைவனமாக மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கின்றது என பல அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற காலத்தில் தற்போதைய இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கு முனைவது அரசியல் லாபமா அல்லது தங்களுடைய தனிப்பட்ட லாபமா என்று தெரியவில்லை. எனவே நாங்கள் அரசியல் லாபம், மதம், மொழி, இனம் அனைத்தை மறந்து பொதுவாக இங்கு இடம்பெறுகின்ற மக்கள் பிரச்சனையை கருத்தில் கொண்டு இந்த தனி தொழிற்சாலையை நிறுத்த வேண்டும். அதுக்கு எங்களுடைய பிரதேச சபை சார்பாகவும் எவ்வித அனுமதியை வழங்க மாட்டோம் என்பதும், எங்களுடைய கட்சி சார்பாகவும் எவ்வித அனுமதியை வழங்க மாட்டார்கள் என்றும், மீண்டும் இது தலை தூக்கி இந்த தனி தொழிற்சாலையை நிறுவுவதற்கு செயற்படுவார்களாக இருந்தால் நாங்கள் மாவட்ட ரீதியாகவும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை மீண்டும் ஒரு நினைவு கூறுகின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் புல்லுமலை அமைய இருக்கின்ற தொழிற்சாலை சம்பந்தமான ஒரு கூட்டம் இன்றைய தினம் புல்லுமலையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே பலர் கலந்து கொண்டார்கள். தமிழரசு கட்சி சார்பாக எங்களது ஏறாவூர்பற்று பிரதேச சபையின் உபதவிசாளர் திரு சர்வானந்தன் அவர்களும், புல்லுமலை வட்டாரத்தின் உறுப்பினர் மற்றும் எங்களது நகரசபை உறுப்பினர் நான் உட்பட கலந்து கொண்டிருந்தோம். உண்மையில் கடந்த 2018ஆம் ஆண்டு புல்லுமலை பகுதியிலே ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக காத்தாங்குடியின் முன்னாள் தவிசாளர் அஸ்வர் அவர்கள் மாகா ஃபேக்ட்ரி தொழிற்சாலை என்ற பெயரிலே அந்த தொழிற்சாலையை உருவாக்க முனைந்த போது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மற்றும் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களின் எதிர்ப்பு காரணமாக
மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அனர்த்தத்துக்கு உள்ளாகின்ற பகுதி இந்த புல்லுமலை பகுதி. இந்த பகுதியிலே புல்லுமலை, வெளிக்காக்கண்டி, கோப்பாவளி பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் விவசாயம், கால்நடை மற்றும் தங்களது வாழ்வாதாரத்தை தொழிலாக கொண்டு நடாத்தி வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இங்கு ஒவ்வொரு வருடமும் வறட்சி ஏற்படுகின்றது. குடிநீருக்கு மிக பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த பகுதியிலே நாளொன்றுக்கு 20,000 30,000 லிட்டர் தண்ணீரை, நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்வதற்கான ஒரு தொழிற்சாலை, தண்ணீர் தொழிற்சாலை ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சிகள் 2018ஆம் ஆண்டு காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அப்போது நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள், அரசியல் தலைவர்கள், பொது அமைப்புகள் என அனைவரும் இணைந்து அந்த தொழிற்சாலைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த நேரத்தில் இருந்த இலங்கை சுதந்திர கட்சி ஆட்சி, மைத்ரிபால தலைமையிலான அரசு இருந்த நேரத்தில் அந்த தொழிற்சாலை கைவிடப்பட்டிருந்தது மக்கள் எதிர்ப்பு காரணமாக. தற்பொழுது மீண்டும் அந்த இடத்தினை ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் கொள்வனவு செய்து அந்த இடத்திலே அவர் சீனி தொழிற்சாலை செய்வதாக கூறியிருந்தார், பண்ணை அமைப்பதாக கூறியிருந்தார். இப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதாக அந்த காணியை கொள்வனவு செய்திருந்தார். ஆனால் இன்று திடீரென்று அவர் இலங்கை அரசுக்கு, இலங்கையின் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி, கிழக்கு மாகாண ஆளுநருக்கு, அரசாங்க அதிபருக்கு உட்பட அனைவருக்கும் மீண்டும் அந்த தண்ணீர் தொழிற்சாலையை திறப்பதற்கு அனுமதி கோரி இருக்கின்றார். இது சம்பந்தமாக கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே, ஏறாவூர் பெற்று அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அவர் பேசியிருந்தார். தான் மிக கூடிய முதலீடுகளை கொடுத்து அந்த தண்ணீர் ஃபேக்டரியை ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருப்பதாகவும், தனக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் தனது முதலீடுகள் வீண் விரயமாகிவிடும் அல்லது தான் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக வேண்டும். எனவே இதற்கான அனுமதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கேட்டிருந்தார். அப்போது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் எமது என்பிபி அரசு பிரபு அவர்கள் அதற்கான உரிய தண்ணீரிற்கான உரிய ஆய்வுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதற்கான அனுமதியை வழங்குவதாக அந்த இடத்திலே அவர் கூறியிருக்கிறார். எனவே கடந்த 2018ஆம் ஆண்டு மக்களால் எதிர்க்கப்பட்டு இந்த இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியும் அவ்வாறு நிறுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் தொழிற்சாலையை மீண்டும் 2025ஆம் ஆண்டு வழங்குவதற்கு இந்த புதிய அரசு ஏன் முன்னிற்கின்றது என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே 150க்கு மேற்பட்ட நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்யும் தண்ணீர் தொழிற்சாலைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக அந்த தொழிற்சாலைகள் நீர் வளம் அதிகமாக உள்ள கம்பகா, கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களிலே இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கே நீர்வளம் குறைவாக, இங்கே வறட்சி ஏற்படுகின்ற பகுதிகளில் அவ்வாறான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது மிகவும் குறைவு. ஓரிரு தொழிற்சாலைகள் இருக்கின்றது, அதற்கும் தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் நீருக்காக வருடந்தோறும் மிகப்பெரும் எதிர்ப்பினை, வருடந்தோறும் மிகப்பெரும் அனர்த்தத்தினை எதிர்கொண்டு வருகின்ற புல்லுமலை போன்ற பிரதேசங்களில் எதற்காக நீர் தொழிற்சாலை ஒன்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. இவ்வாறான கேள்விகள் இங்கு இன்றைய கூட்டத்திலே மக்கள் முழுமையாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். கால்நடை அமைப்புகள், விவசாய அமைப்புகள், பொது அமைப்புகள், கிராம அபிவிருத்தி சங்கம் உட்பட கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட அமைப்புகள் இந்த தண்ணீர் தொழிற்சாலை அமைக்கப்படக்கூடாது என்பதில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இங்கே இருக்கின்ற நாங்களும் இந்த தண்ணீர் தொழிற்சாலை இந்த இடத்திலே அமைக்கப்படக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றோம். ஏறாவூர் பெற்று பிரதேச சபை ஊடாக ஏற்கனவே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீர் தொழிற்சாலை நிறுவப்படக்கூடாது, அதனை ஏறாவூர் பெற்று பிரதேச சபை தடை செய்கின்றது என்று கூறியிருக்கின்றது. அந்த தீர்மானங்களை எல்லாம் மீறி இன்று மீண்டும் இந்த என்பிபி அரசு இதுக்கான ஆதரவை அல்லது அனுமதியை கொடுக்குமாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே தமிழரசு கட்சி உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தினை நாங்கள் நடாத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த மக்கள் விரும்பாத, இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுகின்ற இந்த மாவட்டத்திலே தண்ணீரை நாங்கள் விற்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த மாவட்டத்தில் எந்த பிரதேசத்திலாவது
இவ்வாறான நிலத்தடி நீரை உறிஞ்சி தண்ணீரை வைப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் அந்த அந்த முயற்சியை கைவிடுங்கள். தயவு செய்து தண்ணீர் ஒரு விற்பனை பொருள் அல்ல, அது ஒரு ஜீவனோபாய பொருள். அது ஒரு மனித தேவைக்கு உரியது. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கால்நடைகள், விலங்கினங்கள், உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் தண்ணீர் தேவை. நீங்கள் தண்ணீரை காசுக்காக மட்டும் மனிதர்கள் வாங்கி குடித்தால் அங்கு இருக்கின்ற கால்நடைகள் என்னாவது, ஏனைய மிருகங்கள் எவ்வாறு தண்ணியை அருந்துவது என்ற கேள்வி இருக்கின்றது. எனவே தண்ணி ஒரு விற்பனை பொருள் அல்ல. தண்ணியை விற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதற்கு இந்த தொழிற்சாலை அமைவதற்கு முழுமையான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நன்றி. ஒன்று இங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றது. புல்லுமடை தண்ணி தொழிற்சாலை ஆனது ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த தண்ணி தொழிற்சாலை சம்பந்தமான விடயங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து அதனை இடைநிறுத்துவதற்கும் நாங்கள் ஒரு சக்தி அதில் இருந்தான் அமைப்பினூடாக நாங்கள் லெட்டர்கள் அனுப்பியிருந்தாங்க எங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும். தற்பொழுது கடந்த மீட்டிங், அதாவது பிரதேச அவைகளின் கூட்டத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்குரிய உரிமையாளர் அந்த இடத்துல வந்திருந்தார். அவர் கூறியிருந்தால் தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேங்கில் கடனை பெற்று இந்த தொழிற்சாலை அமைச்சிருக்கிறது கூறியிருந்தார். அந்த இடத்துல நாங்கள் கேட்டாங்க, இது ஏற்கனவே தடை செய்யப்பட்டது, எப்படி இன்னொரு வேறு கேட்டு அந்த அனுமதி கொடுப்பாங்கன்னா அந்த மீட்டிங்கில் கேட்டாங்க. அதுக்கு பிரதான உள்நோக்கங்கள் நிறைய அரசியல், நம்முடைய தற்போதைய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்கள் அனுமதியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான அறிந்திருந்தனர். அதுபோன்று இந்த ஈசன் ரபர் மன்னிக்கவும் தண்ணி தொழிற்சாலைக்குரிய முதலாளி ஈசன் அவர்கள் இந்த மக்களிடம் கையெழுத்து வாங்கினதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கையெழுத்து வாங்கப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு அரிசி கொடுத்திருக்கிறார். அந்த அரிசி கொடுத்ததுக்கு அந்த மக்களோட கையெழுத்தை வாங்கி அந்த கையெழுத்தை வேறு மாதிரி பயன்படுத்தி மக்களுக்கு ஆதரவு, தனக்கு இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோன்று கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நடைபெற்ற அனைத்து செலவுகளும், அதாவது பிரசுர அம்பளிப்புகள், அச்சிட்டது, பிணர் அடித்தது, செலவுகள்லாம் இவர் தான் கொடுத்திருக்கிறார். அது உண்மையான ஒரு விஷயம். இது அவர் செய்திருக்கார். அதுக்கு நன்றி கடனாகத்தான் தற்பொழுதைய அரசாங்கம், இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இவருக்குரிய அனுமதியை வழங்குவதாக எங்களுக்கு ஒரு தகவல். நாங்கள் இது முற்றாக எதிர்க்கின்றோம். இந்த தொழிற்சாலை, அதாவது இந்த தொழிற்சாலை தண்ணி தொழிற்சாலை புல்லுமடைக்கு வரக்கூடாது. இது நிறைய மக்கள் மட்டுமில்ல, நிறைய கூடுதலான பாதிப்புகள் ஏற்படும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் இந்த மக்களை நாங்கள் துன்பப்படுத்துவது சரியில்லை என கூறிக்கொண்டு இந்த தொழிற்சாலைக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அதுக்கு ஆதரவு வழங்கும் என்பதை அறிவித்து தருகின்றேன். அன்புக்கினிய வணக்கம். உண்மையிலே இந்த புல்லுமலை பிரதேசத்தில் தற்போது எழுந்துகிற இந்த பிரச்சனையானது கடந்த 2023ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 19ஆம் தேதி ஏறாவப்பட்டு பிரதேச செயலகத்தினால் எடுக்கப்பட்ட டிசிசி மீட்டிங்காக இருந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இந்த பாரிய ஆர்ப்பாட்டங்கள் அந்த நாட்களில் நடைபெற்றது. பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு பெரிய புல்லுமலை நீர் தொழிற்சாலை விடயம் பேசப்பட்டு இதனை முற்றாக தடை செய்கின்ற என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்ற போதிலும் தற்போது இந்த அனுர ஆட்சிக்கு பின்பும் எங்களது மாவட்ட செயலகத்தில் சுனில் கந்திரெட்டி கௌரவ அமைச்சர் அவர்களுடன் ஜிஏ மேடம் கதைத்து கொண்ட அமைவாக அங்கு கதைக்கப்பட்டது பின்பு நடைபெற்ற டிசிசி கூட்டம் ஏறாப்பட்டு பிரதேச செயலகத்திலேயும் அந்த கூட்டத்தில் இந்த புல்லுமலை நீர் தொழிற்சாலையை மீள அதனை இயங்க செய்வதற்காக முடிவுகள் எட்டுவதற்கான கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அன்றைய நாளும் எனது கருத்தை நான் அந்த இடத்தை பதிவு செய்யாமலுக்கு என்னை அந்த இருக்கையில் அமருமாறு எனக்கும் பணிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளர் ஊடாக. இவ்வாறு இந்த பெரிய புல்லுமலை இருக்கின்ற இந்த நீர்வள சுரண்டல் இவ்வாறான விடயங்களை கையாள்வார்கள் என்றால் இந்த பகுதியில் இருக்கின்ற ஜீவனாய தொழிலாக இருக்கின்ற அனைத்து தொழிலும், எங்களுடைய விவசாயம், கால்நடை, மீன்பிடி அனைத்துமே ஒரு அழிவுக்குள்ளாகின்ற ஒரு தொழிலாக செல்கின்ற போது இங்கு இருக்கின்ற மக்கள் உண்மையிலே 300க்கும் மேற்பட்ட குடும்பம் தான் இங்கு வாழ்கின்றார்கள். மிகவும் கஷ்டத்தில் வாழ்கின்றார்கள். யானை இரவு வேளையில் யானை தொடர்ச்சியாக தாக்கம் செய்கின்றது, தங்களது ஜீவனத்தை அளிக்கின்றது, அதே போன்று உயிர் சேதம் ஏற்படுகின்றது. இங்கு இவ்வாறு வாழுகின்ற என்ற ஒரு அச்சத்தில் எங்களது தமிழர்களின் ஒரு பிரதேசமாக எல்லை கிராமமாக இருக்கின்றபடினால இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே இருக்கின்ற பாடசாலை பாவமாகனால் அந்த பாடசாலைக்கான மாணவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அந்த பாடசாலையை கூட
மூடக்கூடிய வகையில் இந்த அரசு இருந்தாலும் நாங்கள் சில விடயங்களை கையாண்டு இந்த எங்களது புதிய உள்ளுமலை எல்லை கிராமத்தை தொடர்ச்சியாக எல்லை கிராமத்தில் எங்கள் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சில செயல்பாடுகளை தமிழரசு கட்சி ஊடாக செய்து வருகின்றோம். அதே போல் எங்களது முன்னாள் கௌரவ உறுப்பினரும் தற்போதைய உறுப்பினருமாக இருக்கிற சிவானந்தன் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு வந்து இந்த பெரிய உடுமலையில் இருக்கிற மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு வழங்கி வந்திருந்தார். அதே போல் எங்களுடைய இந்த விவசாய அமைப்பில் இருக்கின்ற ஜெயானன், அதே போல் எங்களுடைய ரவ்வானன், எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய உதவிகளை தமிழரசு கட்சி சார்ந்து செய்து இந்த பெரிய உடுமலை கிராமத்தில் நிறைய விடயங்களை செய்து வருகின்றோம். வரப்போகின்ற காலங்களிலேயும் எங்களது தமிழரசு கட்சி இந்த விடயங்கள் மக்களின் வாழ்வியல், மக்களின் விடயங்களுக்காக மக்களின் எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ இந்த மக்களின் பாதிப்பு வருகின்ற போது இந்த தமிழரசு கட்சி எங்களது கட்சி அந்த மக்களுக்கான ஒரு உந்து சதியாக நின்று அவர்களுக்கு விடயத்திலே நாங்கள் கருத்து எடுத்து அந்த விடயங்கள் நடைபெறாமலுக்கு எந்த அரசு வந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை வழிநடத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி.